ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரஞ்சு. வீட்டுல பூச்சி வேலை நடந்துகிட்டு இருக்கப்ப அந்த செவர் பூச்சி ரொம்ப ஸ்மூத்தா இருந்தா நல்லதா அல்லது கொஞ்சம் ரஃப் பினிஷ் அந்த ஸ்பாஞ்ச் வச்சு பினிஷ் பண்ற அந்த ரஃப் பினிஷ் இருந்தா நல்லதா? வாங்க பார்க்கலாம். முன்னாடி காலங்கள்ல வீடு பூச்சி வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தா பூசிருப்பாங்க. ஆனா அப்போ வால்கேர் பட்டி அடிக்கிற ப்ரொசீஜர் இல்ல. ஸ்மூத்தா டைரக்டா பூசிட்டு அதுக்கு மேல ஒரு ஒயிட் வாஷோ ஏதோ பிரைமர் கோட் அடிச்சுட்டு டைரக்டா டிஸ்டம்பர் கலர் 2 கலர் அடிச்சிருவாங்க. சோ அது கொஞ்ச நாள் என்ன ஆகும் பார்த்தோம்னா பீல் ஆஃப் ஆகும். நீங்க பழைய வீடுகள் எல்லா வீடுகளும் ஆயிலி பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருந்தாங்கன்னா நல்லாவே உறிஞ்சே வரும் அந்த ஸ்மூத்தா வால் இருக்கிறதுனால. அதே நேரம் நம்ம வால் பிளாஸ்டர் பண்றப்ப பிளாஸ்டரிங் பண்ணிட்டு அதை ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம பினிஷ் பண்றப்ப ஒரு ரஃப்னஸ் இருக்கும். இனிஷியலா பார்க்க நமக்கு அது ரொம்ப ரஃபா தெரியும். பட் அது எந்த அளவுக்கு ரஃபா இருக்கோ அது மேல வால் பட்டி ரொம்ப டைட்டா பிடிக்கும். ரஃபா இருந்துச்சுன்னா நல்லா டைட்டா பிடிக்கும். ஃபர்ஸ்ட் கோட்ல கொஞ்சம் நார்மல் ஸ்மூத் ஆகும். செகண்ட் கோட் பார்த்தோம்னா நல்லாவே ஸ்மூத் ஆகும் வால்கேர் பட்டி. ஸோ அந்த நம்ம சிமெண்டேசியஸ் வால் பட்டி எல்லாம் யூஸ் பண்ணோம்னா அந்த டேம்னஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாவே வால் பட்டி அரெஸ்ட் பண்ணிடும். அதுக்கு மேல ஒரு பிரைமர் அடிச்சு 2 கோட் பெயிண்ட் அடிக்கிறப்ப கம்ப்ளீட்டா பெயிண்ட் பீல் ஆஃப் ஆகவே ஆகாது. சோ பெஸ்ட் ஆப்ஷன் வாலை ஃபினிஷிங் பண்றப்ப ரொம்ப ஸ்மூத்தா பண்ணிடாதீங்க. ஸ்பாஞ்ச் ஃபினிஷ் பண்ணி கொஞ்சம் ரஃப்னஸ் வச்சோம்னா பெயிண்ட் ஃபினிஷ் நல்லாவே வரும். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஆரஞ்சு பில்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.